இப்போலாம் காசு கொடுத்தா அம்பானி அளவுக்கு கல்யாணம் பண்ணலாம் கைஸ். அதே மாதிரி வந்து காசு கொடுத்தா லாயர்கிட்ட கொடுத்து டிவோர்ஸும் ஈஸியாக வாங்கிடலாம். வருஷ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் வந்து அது நடக்கிறதுக்கு பல நாள் ஆகும். அதுக்கு பல பேரோட உழைப்பு எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் அது சேர்றது 2 பேர் கல்யாணம் ஆகி சேர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அதேமாரி பிரியறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. இது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஹாஸ்டல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் வந்து சண்டே வந்து 5 PM வந்து லைவ் மீட்டப் இருக்குது. அண்ட் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து லிங்க் வரும். ஸோ அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் டாக்ஸில் வந்து நிறைய பாட்காஸ்ட் போட்டுட்ருக்கோம். பிஸ்னஸ் பற்றி, ஃபைனான்ஸ் பற்றிலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். virtuacoin.comல போயிட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ கிரிப்டோஸ் earn பண்ணுங்கள். ஸோ ப்ரோமோலாம் முடிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த டாபிக் என்ன அப்படின்னா வந்து இப்போ இந்த நீயா நான்லாம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணணும், மாப்பிள்ளை ஹெலிகாப்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் பற்றி பேசுகிறாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து கைஸ், நீங்கள் வந்து 20 லட்சம் 30 லட்சம் அப்படிலாம் செலவு பண்ணுறதுலாம் வந்து என் கண்ணுக்கு வந்து அந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணுறது வந்து என் கண்ணுக்கு வந்து இட்ஸ் அ பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதை போட்டால் நம்ம வாழ்க்கையே வேறு மாதிரி மாறிடும். அந்த கல்யாணத்தில் வந்து நீங்கள் வந்து 20 லட்சம் போடுறீங்க, 30 லட்சம் போடுறீங்க, நல்லா பிரம்மாண்டமாக ட்ரெஸ்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு பத்திரிக்கையே வந்து 3000 ரூபாய்க்கு ஒரு பத்திரிக்கை, 4000 ரூபாய்க்கு ஒரு பத்திரிக்கை, அதெல்லாம் கேட்குறப்ப வந்து வாவ் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அது எல்லாமே வந்து நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் அகெயின் வந்து நம்ம நாளைக்கு வந்து நம்ம குடும்பம் வந்து திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டம், இல்லை பிள்ளைக்கு வந்து ஏதோ மெடிக்கல் செலவுக்கு உதவணும் அப்படின்னா, எனக்கு நீ வந்து 3000 ரூபாய்க்கு பத்திரிக்கை வச்சா, இந்தாப்பா உனக்கு 5000 ரூபாய் நான் தரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சொந்தக்காரங்க வருவாங்க. இல்லை வந்து எனக்கு நீ வந்து 10,000 ரூபாய்க்கு நீ சாப்பாடு போட்ட, பிரம்மாண்டமாக இருந்துச்சு உன் கல்யாணம், இந்தாப்பா நீ 10,000 ரூபா வச்சுக்கோ, உன் பிள்ளைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வந்து 100 200 பேரும் கொடுப்பாங்களா? ஸோ நீங்கள் போய் கேட்டால் அவங்கள என்ன நினைப்பாங்க? கடன் வாங்கி கல்யாணம் பண்ண தெரியுதுல்ல, இந்த பேர் இதுக்கு செலவு பண்ண தரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி காசு போடுறது வந்து எனக்கு எப்போவுமே என்னோடய கப் ஆஃப் டீ கிடையாது. ஏன்னா அதே அமௌண்ட் வந்து லெட்ஸ் சே இந்த 28 lakhsன்றது வந்து நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற, கிச்சனில் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு பொருள் எடுத்துக்கோங்களேன். அந்த பொருள் வந்து எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ அதே பொருளை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அங்கே கால் பண்ணி 10 லட்சத்துக்கு ஒரு யூனிட்னா எவ்வளோ தருவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் வந்து 5 ரூபாய்க்கு தரேன், 10 ரூபாய்க்கு தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரம் பேசுவான். அதில் நல்ல யூனிட்டாக வாங்கி நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா அந்த 20 லட்சத்தை வந்து 50 லட்சம் ஆக்கிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து அமேசான் எப்படி விற்கிறது, ஈபேல எப்படி விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழிலையும் கற்றுக்கலாம். எனக்கு என்னமோ வந்து அந்த 20 லட்சத்தை கொண்டு போய் கல்யாணத்தில் போடுறதுல வந்து எனக்கு ஒரு பர்பஸும் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ வந்து காசு கொடுத்தா நீங்கள் அம்பானியில் கூட கல்யாணம் பண்ணலாம் கைஸ், ரொம்ப ஈஸி. அதேமாதிரி காசு கொடுத்தா வந்து ரொம்ப ஈஸியாகவும் டிவோர்ஸும் வாங்கி கொடுத்துருவாங்க. வேறு நீங்கள் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கல்யாணம் அப்படின்றது நீங்கள் பாருங்கள், 2 பேர் வந்து சேர்றது அப்படின்றது வந்து அவ்வளோ பெரிய போராட்டமாக இருக்கும். காசு மட்டும் அந்த விஷயத்தை டிசைடே பண்ண முடியாது. ஸோ அது 2 பேர் சேர்றதுக்கு வந்து பையன் வீட்டில் வந்து அத்தனை தடவை போய் பொண்ணுங்களை பார்த்துருப்பாங்க, பொண்ணு வீட்டில் அத்தனை பையனை பார்த்துருப்பாங்க. கடைசியாக அவங்க 2 பேருக்கும் அந்த ஜாதகம், ஜோசியம், இந்த லொட்டுலோஸ்கெல்லாம் ஓகே ஆகி அதுக்கப்புறம் வந்து சொந்தக்காரங்கள்லாம் விசாரித்து அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு வந்து எங்கே நடக்கணும், இந்தமாரி விஷயம்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் இவங்க சைடு ஒரு 100 சொந்தக்காரங்களுக்கு போய் இன்விடேஷன் வச்சு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிட்டு, இந்த சைடு ஒரு 100 பேரை கூப்பிட்டு, இவங்க எல்லாரும் வந்து கல்யாணத்து அன்னைக்கு வரமாட்டாங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி வருவாங்க. அவங்க எல்லோரும் வந்து நம்ம வீட்டில் தான் தங்குவாங்க. அப்போல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் பார்க்காத சித்தி, அத்தை, மாமா எல்லோரும் வருவாங்க. அவங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேறு எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நடக்காது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அப்படின்றதுனால அவங்களுக்கு இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம பார்க்காத சொந்தக்காரங்க அண்ட் அவங்க எல்லோரும் வருவாங்க. ஸோ நம்மளை பார்க்கணும், நம்மளை வந்து நம்ம இந்த சிச்சுவேஷனில் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருவாங்க. அது வந்து நம்ம கல்யாணம் வந்து அம்பானி மாரி பிரம்மாண்டமாக பண்ணுறோம், இங்கே வந்தால் ஒரு யானாங்கொன்று நிற்கும், இங்கே வந்தால் ஒரு புலி நிற்கும், ஷாருக் கான் வந்து ஃபுட்டு சர்வ் பண்ணுவார் அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. வரதே வந்து பியூராக நம்மளுக்கு மட்டும்தான். வேறு எந்த ஒரு பிரம்மாண்டத்துக்காகவோ பத்திரிக்கை 10,000 ரூபாய்க்கு இருக்குன்றதுக்காகவோலாம் கிடையாது. நீங்கள் நேரில் போய் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து ஒரு 5 ரூபா பத்திரிக்கை கொடுத்தாலும் சரி, நம்மளுக்காக வரணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வருவாங்க. அந்த ஒரு 15-20 வருஷத்துக்கு கூட சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கைஸ், அந்த ஃபங்க்ஷன் வந்து இவங்க சைடு வந்து ஒரு 100-200 பேர் இருப்பாங்க, இவங்க சைடு 100-200 பேர் இருப்பாங்க மாப்பிள்ளை பொண்ணு வீட்டு சைடில். இங்கேயும் வந்து மாமா, சித்தப்பா, அத்தை, தாத்தா, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கசின்ஸ், சின்ன பசங்கள்லாம் இருப்பாங்க. இங்கேயும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து 2 குரூப் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸில் அவங்க 2 பேரோட பழக்க வழக்கம் நிறைய விஷயம் வேறு வேறு இருக்கும். ஸோ அவங்க 2 பேரும் இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும், சின்ன குழப்பங்கள் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரிப்பு வரும், சந்தோஷம் வரும், நெகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ குயிக்காக வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ரேப்போ கிடைக்கும். எல்லாருக்கும் வந்து புதுசாக அவங்க எல்லோரும் சொந்தக்காரங்க ஆக போகிறாங்க. ஸோ அப்படின்றப்ப வந்து ஒரு
புதுசாக ஒரு ரேப்போ கிடைக்கும். அண்ட் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு வந்து நான் கடைசியாக என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒன்று போனேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பூ வைக்கிறது வந்து ஒரு கான்ட்ராக்டர், அவர் வேறு ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாரு. அதேமாரி தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, அண்டு உள்ளார வந்து க்ரெயின் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த க்ரெயின் நேம் வந்து அகிலா க்ரெயின் அது ஒன்று. ஸோ அந்தமாரி ஒரு க்ரெயின் ஒன்று இருந்துச்சு. அண்ட் ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாமே இருந்துச்சு. இது எல்லாருமே வந்து வெவ்வேறு ஆளுங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் பேமெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்க கல்யாணத்தை விட்டு போயிடுவாங்க. உங்கள் கல்யாணம் நல்லா நடக்கிறது அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. வேறு இதுக்கு முன்னாடி வந்து நடந்த கல்யாணத்தில் அந்த வாழை மரம் கட்டினது வந்து உங்கள் தாத்தாவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு போடுறதெல்லாம் வந்து பொண்ணோட மாமா வீட்டுக்காரங்களாக இருக்கும். இல்லை வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வரது அத்தை சித்தியெல்லாம் எடுப்பாங்க, நலுங்கு வைக்கிறது அவங்க செய்வாங்க வேலையை. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு சொந்தக்காரங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த கப்புள்ஸ்குள்ளார ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்குறப்ப இந்த காசு போட்டு பிரம்மாண்டமாக செலவு பண்ண சொந்தக்காரங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து பேசுகிறது வந்து ஆமாம் இவங்க வந்து என்னத்தை இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டோத்தியாக பேசுகிற இதுதான் இருக்கும், சான்சஸ் தான் இருக்கும். வெரஸ் அந்த கூடயே நின்று 4 நாள் வந்து நம்ம கூடயே நின்று அந்த கல்யாணத்தில் எல்லா பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி சொந்தக்காரங்களாம் ஒன்றா நின்று அந்த செஞ்சதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த கப்புள்ஸ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அதில் வந்து உழைப்பு போட்டிருக்காங்கல்ல, அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நின்று அந்த கல்யாணத்தை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நிஜமாக ஒரு அக்கறை இருக்கும். அது எப்படி அவங்க பிரியலாம், நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது தோணும். அந்த தோன்றது ஏன் அப்படின்னா அவங்களோட உழைப்பு அந்த நேரத்தில் வந்து அவங்க உண்மையாக அந்த உழைப்பு உண்மை அந்த வந்து இந்த கப்புள்ஸ்க்காக இதை நான் செய்யணும், என்னோடய மாமா பையனுக்காக நான் செய்யணும், என் அத்தை பொண்ணுக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட உண்மையான ஒரு இன்டென்ஷன்னால் நடக்கிற ஒரு விஷயம் அது. ஸோ ஐ டோன்ட் நோ கைஸ், நீங்கள் வந்து பயங்கரமாக செலவு பண்ணலாம் அப்படின்றது வந்து எதுக்காக யாருக்காக செலவு பண்ணுறான் அப்படின்றத நீங்கள் யோசிங்க. அப்படியே நீங்கள் செலவு பண்ணாலும் ஸ்பெண்ட் இட் ஆன் யுவர் செல்ஃப். உங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து கூட இருக்கிறவங்க கூட யாரும் மதிக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் குட்டி சர்க்கிளில் உங்கள் கூடவே இருக்கிறவங்க கூட வந்து மதிக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஈவன் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் பெத்த அப்பா அம்மாவாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒய்ஃபு குழந்தைங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கணும்னாலும் அதுக்கு காசு தேவை. ஏன்னா கம்ஃபர்ட் இருக்குல்ல, ஸோ காசு வந்து இட் பிரிங்ஸ் கம்ஃபர்ட்டு அண்ட் கம்ஃபர்ட் வந்து இட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ்ஸு. அண்ட் இது வந்து நம்ம காசு இருந்தால் தான் அப்போ வந்து நம்மளை மதிப்பாங்கன்னா அது உண்மை தான். காசு இருந்தால் தான் மதிப்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ அதனால் காசை எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்றத யோசிங்க. அண்ட் உங்களோட கல்யாணன்றது வந்து இட் ஷுட் பி மெமரபுள். எனக்கு வந்து முன்னாடி வந்து ஈவன் இப்போ எங்கள் மாமா கல்யாணோட ஆல்பம் எல்லாம் பார்த்தோன்னா அதில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் மெமரிஸ். நான் செஞ்ச வேலைலாம் எனக்கு ஞாபகம் இருக்கும். அது அந்த சொந்தக்காரங்க யார் வந்து பார்த்தாலும் சரி அவங்க வந்து அது ஏன்னா அதில் ஒரு நாள் 2 நாள் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மெமரிஸ் இருக்கும். இப்போ இருக்க கல்யாணம் பண்ணுற இது எடுத்து பாருங்களேன், ரொம்ப செலவு பண்ணி ஒரு செமையான ஃபோட்டோ ஷூட் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற மெமரிஸ் என்ன இருக்கும்? ஸோ அதுக்கு பின்னாடி வந்து எத்தனை சொந்தக்காரங்க வந்து அந்த கல்யாணத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ எல்லோரும் வந்துட்டு போயிருப்பாங்க, ஒரு மொய் வச்சுருப்பாங்க, சாப்பிட்டு போயிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதில் என்ன பார்ட்டிசிபேஷன் இருந்துச்சு? ஸோ அவங்களோட பார்ட்டிசிபேஷன் ஏன் கல்யாணம் பொண்ணோட மாப்பிள்ளையோட பார்ட்டிசிபேஷனே இருக்காது அதில். ஸோ வந்து தாலி கட்டிட்டு ஜஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நிற்கிறத தவிர வேறு என்ன பார்ட்டிசிபேஷன் இருக்கும்? ஸோ யா, ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இட் ஜஸ்ட் என்னோட 2 cents இது. அண்ட் உங்களோட வியூஸ் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் கேட்ச் அப் அகேன் another video guys, and thank you so much and cheers.